ஹலோ பிரைஸ்லார்ட் என்ற கர்த்தருடைய வார்த்தை மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். பிரியமானவர்களே, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு முன்பாக சென்று நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் தகர்த்து எல்லாவற்றையும் நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் என்ற வார்த்தையின்படி நம்மை ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் தடுப்புகளையும் தகர்த்தெறிய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கொல்லைப்புறமாய் நாம் கடந்து போவதில்லை, வாசலால் உட்பிரவேசிக்கும்படியாக. மெயினான ஆசீர்வாதம், எந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கிறதோ குறுக்கு வழியில் அல்ல, நேர்மையான வழியில் ஆண்டவர் நம்மை நடத்தி சென்று அதற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் தகர்த்து நமக்கான வேண்டியதான ஆசீர்வாதத்தை நமக்கு தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம். ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு இருந்து என் தடைகளை எல்லாம் தகர்த்து எனக்கு வேண்டியதான எல்லா நன்மையான காரியங்களையும் அவர் தருவார் என்று விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இந்த பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கத்தான பரலோகத்தின் தந்தையை, ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலையும் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு முன்பாக சென்று எங்கள் தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு வேண்டியதான ஆசீர்வாதத்தையும் எல்லா நன்மைகளையும் கொடுத்து நாமத்தை மேம்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பெரிய கருத்து செய்து நான் மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாற்ற டேசி நான் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.